நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜோஷுவா டிவி நேயர்களை மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்பவே மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு சற்று நேரம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் இப்படியாக, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்படி நம்ம தலையை தாழ்ச்சி ஜெபிக்கலாமா? இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் நம்மை பிரவேசிக்க பண்ணி இருக்கின்றார். சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு சஞ்சலம் இல்லாதவர்களாக, தவிப்பும் இல்லாதவர்களாக, சஞ்சலத்தையும் தவிப்பையும் துரத்திவிட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி நாம் அந்த புதிய ஆண்டில் பிரவேசித்திருக்கிறோம். அதனால நீ பிசாசுக்கு, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். மறக்கல மாறல, என்ன நினைக்காம இருக்கல, உறங்கல தூங்கல, ஒரு போதும் என்ன கைவிடவில்லை. மறக்கல மாறல, என்ன நினைக்காம இருக்கல, உறங்கல தூங்கல, ஒரு போதும் என்ன கைவிடவில்லை. கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரம், இன்றும் என்றும் என்றென்றைக்கும் எப்பொழுதும் தானே, இன்றும் என்றும் என்றென்றைக்கும் எப்பொழுதும் தானே. இப்ப நீங்க சொல்லலாமா? என் கூட கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரம் என்று சொல்லலாமா? இன்றும் என்றும் என்றென்றைக்கும் கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரம், இன்றும் என்றும் என்றென்றைக்கும் எப்பொழுதும் தானே, இன்றும் என்றும் என்றென்றைக்கும் எப்பொழுதும் தானே. மறக்கல மாறல, என்ன நினைக்காம இருக்கல, உறங்கல தூங்கல, ஒரு போதும் என்ன கைவிடவில்லை. மறக்கல மாறல, என்ன நினைக்காம இருக்கல, உறங்கல தூங்கல, ஒரு போதும் என்ன கைவிடவில்லை. கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரம், இன்றும் என்றும் என்றென்றைக்கும் எப்பொழுதும் தானே. கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரம், இன்றும் என்றும் என்றென்றைக்கும் எப்பொழுதும் தானே. மறக்காத ஆண்டவரே, மாறாத அன்பு தெய்வமே, எங்க மேல நினைவாயிருக்கின்றவரே, இது புதிய ஆண்டுல எங்களை கால் அடி எடுத்து வைத்து கர்த்தர் கூட நடக்க வைத்ததற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. துதிகன மகிமை மாட்சிமை புகழ்ச்சி எல்லாம் ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவுக்கே, ரத்தம் சிந்தி மீட்டவராகிய இயேசுவுக்கே, எங்கள் மேல் அன்பு வைத்த இயேசுவுக்கே, நாங்கள் நம்புகின்ற ஆண்டவராகிய இயேசுவுக்கே. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்ற தெம்பு உள்ள வார்த்தைய, கம்பீரம் உள்ள வார்த்தைய, துரத்துகிற பலன் கொடுக்கிற வார்த்தைய
கர்த்தராகிய ஆண்டவர் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரே. வார்த்தைகளுக்குள் இருக்கிற வல்லமை எனக்குள்ளும் எங்க கூட இருக்கிறவர்களுக்குள்ளும் இதை கேட்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளும் உம்மில் அன்பு கூறுகின்ற, உம்மை நம்புகின்ற, உம்மை ஆராதிக்கின்ற, உம்மை அறிவிக்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு புதிய பலன் இந்த புதிய ஆண்டுல உண்டாக வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த வேதவசனம் உமது நாமத்தை மகிமைப்படுத்தட்டும், ஜனங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கட்டும், உம்மை கிட்டி சேர வைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, கடந்த நாட்கள்ல தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று நம்ம 3 பாகம் வெளியிட்டு இருக்கிறோம். அதை நீங்க கேட்டிருக்கிறீங்க. நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறீர்களா? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறீர்களா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்காதிருக்கிறீர்களா? பாவிகளுடைய வழிகளில் நிற்காதிருக்கிறீர்களா? பரியாசக்காரர் உட்காருகிற இடத்துல உட்காராதிருக்கிறீர்களா? வேத வசனத்தை வாசிக்கிறீர்களா? அது இரவும் பகலும் தியானிக்கிறீர்களா? அதுதான் தேவனுக்கு கீழ்ப்படிதல். அப்படி கீழ்ப்படுகிற போது எதிர்த்து நிற்கணும் எதிரியாகிய பிசாசுக்கு. ஓஹோ, எதிர்த்து நிற்கணும் எதிரியாகிய பிசாசுக்கு. அவன் உங்களை விட்டு ஓடி போவான் ரொம்ப தூரத்துக்கு. எதிர்த்து நிற்கணும் எதிரியாகிய பிசாசுக்கு. அவன் உங்களை விட்டு ஓடி போவான் ரொம்ப தூரத்துக்கு. எதிர்த்து நிற்கணும் எதிரியாகிய பிசாசுக்கு. அவன் உங்களை விட்டு ஓடி போவான் ரொம்ப தூரத்துக்கு. எவன விழுங்கலாம் முன்னு வகைய தேடி திரிபவன் பறந்து போவான் புகைய போல நமது இயேசு நாமத்தினாலே. எவன விழுங்கலாம் முன்னு வகைய தேடி திரிபவன் பறந்து போவான் புகைய போல நமது இயேசு நாமத்தினாலே. ஓஹோ, எதிர்த்து நிற்கணும் எதிரியாகிய பிசாசுக்கு. சொல்லுங்க சொல்லுங்க, எதிர்த்து நிற்கணும் எதிரியாகிய பிசாசுக்கு. அவன் உங்களை விட்டு ஓடி போவான் ரொம்ப தூரத்துக்கு. துரத்துவது நம்ம வேலை, ஓடுவது அவன் வேலை. சொல்லுங்க சொல்லுங்க, துரத்துவது நம்ம வேலை, ஓடுவது அவன் வேலை. சும்மா இருப்போம் நாம தாமே, சும்மா இருப்போம் நாம தாமே. யுத்தம் செய்வார் கர்த்தர் தாமே. சொல்லுங்க சொல்லுங்க, யுத்தம் செய்வார் கர்த்தர் தாமே. ஆமென், யுத்தம் செய்வார் கர்த்தர் தாமே. யுத்தம் செய்வார் கர்த்தர் தாமே. எவன விழுங்கலாம் முன்னு வகைய தேடி திரிபவன் பறந்து போவான் புகைய போல நமது இயேசு நாமத்தினாலே. எவன விழுங்கலாம் முன்னு வகைய தேடி திரிபவன் பறந்து போவான் புகைய போல நமது இயேசு நாமத்தினாலே. எதிர்த்து நிற்கணும் எதிரியாகிய பிசாசுக்கு. எதிர்த்து நிற்கணும் எதிரியாகிய பிசாசுக்கு. அவன் உங்களை விட்டு ஓடி போவான் ரொம்ப தூரத்துக்கு. ஒரு வசனத்தை கூட வாசிக்க ஆசைப்படுகிறேன். உபாகமத்தில் 7வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சாதிகள் என்னிலும் ஜனம் பொருந்தினவைகள் பெருத்தவைகள், அவர்களை துரத்தி விடுவது எப்படி என்று இருதயத்தில் சொல்லிக் கொண்டாயானால். பாருங்க, அந்த ஜாதிகள் என்னிலும் பலத்த பெருத்தவைகள், நான் அவர்களை துரத்தி விடுவது எப்படி என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டாயானால். அதற்கடுத்து உன் தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்தியர் யாவருக்கும் செய்ததையும். பாருங்க, நீங்க வனாந்தரத்தில் வருகிற போது உங்களை நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தர் மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் இருந்து உங்களை வழிநடத்தி வாழ வைத்த கர்த்தர் செய்த செயல்களை பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் யாவருக்கும் செய்ததையும், உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர்
உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு அப்படின்னு சொல்லி, நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனத்திற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார். அன்பானவர்களே, நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்தும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்பதற்கும் நீங்க வேத வசனத்தை அதிகமாக வாசிங்க. இந்த வேத வசனத்தில் கர்த்தர் செயல்பட்டதையும், கர்த்தர் யுத்தம் பண்ணினதையும், சத்துருவை அழித்ததையும் நீங்க நன்றாக நினைக்கணும். அப்படி நினைக்கிற போதுதான் கர்த்தருடைய ஓங்கிய புயத்தை நினைக்கணுமா, அவருடைய பலத்தை கரத்தை நினைக்கணுமா. அப்பொழுதுதான் கர்த்தர் என்ன செய்வாராம், உங்களுக்காக எனக்காக யுத்தம் பண்ணுவாராம். நீங்க அவர்களை பார்த்து பயப்படாதீங்க. கர்த்தருடைய ஓங்கிய புயத்தை பாருங்க, கர்த்தருடைய பலத்தை கரத்தை பாருங்க. கர்த்தருடைய புயத்தை பார்க்கிலும், கர்த்தருடைய பலத்தை ஓங்கிய பலத்த கையை பார்க்கிலும் இந்த சத்துரு பெரியவன் அல்ல. அவன் எவனை விழுங்கலாம்னு வகையை தேடிக்கொண்டு இருக்கிறான். ஆனாலும் அவன் உங்களை மேற்கொள்வதில்லை, அவன் உங்களை தோற்கடிப்பதில்லை, அவன் உங்களை துக்கப்படுத்துவதில்லை, வெட்கப்படுத்துவதில்லை, பலவீனப்படுத்துவதில்லை, வியாதிகளை கொண்டு வருவதில்லை. உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக, உங்களை ஜெயிக்க வைக்கும்படியாக, உங்களுக்கு ஜெயம் கொடுக்கும்படியாக கர்த்தராகிய ஆண்டவருடைய பலத்த கையை நீங்க நினைவு கூறுங்க. ஓங்கிய புயத்தை நீங்க நினைவு கூறுங்க. நீங்க எதை குறித்து பயந்து கொண்டு இருக்கின்றீர்களோ, இந்த வியாதி என்னை மேற்கொண்டு விடுமோ, இது துக்கம் என்னை மேற்கொண்டு விடுமோ, ஒருவேளை தோல்வி நேரிடுமோ என்று நீங்க பார்த்து பயப்படுகிற அந்த காரியத்தை பார்த்து சொல்லுங்க. கர்த்தருடைய புயத்திற்கு முன்னாடி, கர்த்தருடைய கரத்திற்கு முன்னாடி, கர்த்தருடைய நாமத்திற்கு முன்னாடி, அவர் எழுதி கொடுத்த ஜீவனுள்ள வேத வார்த்தைகளுக்கு முன்னாடி, இதெல்லாம் மாத்திரம் என் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை எனக்கு துணை நிற்கிறது, தேவனாகிய கர்த்தருடைய கரம் எனக்கு துணை நிற்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வேத வார்த்தையை கொண்டு நீங்க விசுவாச அறிக்கை எடுக்கிற போது நீங்க பார்த்து பயப்படுகிற எல்லா ஜாதிகளையும், எல்லா காரியங்களையும், எல்லா பிசாசின் கிரியைகளையும் கர்த்தர் தோற்கடிப்பார். அவர் உங்களுக்கு அவர் ஜெயம் கொடுப்பார். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். உபாகமத்தில் 6ஆம் அதிகாரத்தில் இப்படியாக 18வது வசனம் 19வது வசனம் பாருங்க. நீ நன்றாயிருப்பதற்கும் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் பிரவேசித்து அதை சுதந்தரிப்பதற்கும், பாருங்க, நீ நன்றாயிருப்பதற்கும் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கின்ற அந்த நல்ல தேசத்தில் பிரவேசித்து அதை சுதந்தரிப்பதற்கும் கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுவதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாயிருக்கிறதை செய்வாயாக. செம்மையானதை நீ செய்யணும். இங்கே உபாகமத்தில் 7 நாம் வாசித்தோம், 17, 18, 19 நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜாதிகளுக்கும் கர்த்தர் அப்படியே செய்வார். நீ பயப்படுகிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். காரணம், நீ கர்த்தருடைய ஓங்கிய புயத்தை பார்க்கணும், நீ கர்த்தருடைய பலத்தை கரத்தை பார்க்கணும். பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்ததை நீ நினைவு கூறணும். அப்பொழுது நீ ஜெயிப்பா என்று நம்ம பார்த்தோம். அடுத்து இங்கே பாருங்க, நீ நன்மையை செய்யணும், நீ செம்மையானதை செய்யணும். அப்பொழுதுதான் நீ நன்றாயிருப்பாய். கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த நல்ல தேசத்தில் நீ பிரவேசிப்பாய், அதை சுதந்தரிப்பாய் அப்படின்னு சொல்லி நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நன்கு வாசியுங்க. அன்பானவர்களே, கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுவதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும்
நன்மையுமாயிருக்கிறத செய்வாயாக. இந்த உலகத்தில் எத்தனையோ பாவ சாப தோஷ காரியங்கள் தேவாதி தேவனுக்கு கோபத்தையும் இன்னும் அதிகமாக பயங்கரமான வியாதிகளையும் உண்டாக்கக்கூடிய காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. அவைகளுக்கெல்லாம் நீங்கள் விலகி ஓடி கர்த்தருடைய பார்வையில் நன்மையானதை செய்வீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்வார். நீங்கள் எதிர்த்து நிற்கிற சத்துருவை துரத்துவீங்க. துரத்துவது நம்ம வேலை, ஓடுவது அவன் வேலை. துரத்துவது நம்ம வேலை, ஓடுவது அவன் வேலை. சும்மா இருப்போம் நாம தாமே, சும்மா இருப்போம் நாம தாமே. யுத்தம் செய்வார் கர்த்தர் தாமே, ஓஹோ யுத்தம் செய்வார் கர்த்தர் தாமே. எதிர்த்து நிற்கணும் எதிரியாகிய பிசாசுக்கு, ஓஹோ எதிர்த்து நிற்கணும் எதிரியாகிய பிசாசுக்கு. அவன் உங்களை விட்டு ஓடி போவான் ரொம்ப தூரத்துக்கு. 2 கொரிந்தியர்ல 10வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை வாசிக்க ஆசைப்படுகிற தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களே, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களே, உங்களுக்கு ஒரு வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் பவுல் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, 10ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர்ல இப்படியாக 3வது வசனத்தில், நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தோம், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. பாருங்க, மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. அன்பானவர்களே, பாருங்க, நாங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாக இருந்தாலும் மாம்சத்தின்படி நாங்கள் போர் செய்ய மாட்டோம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. சொல்லலாமா? அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. பாருங்க, அவைகளாலே நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்பிடிக்கிறவர்களாயிருக்கிறோம். எந்த எண்ணத்தையும், எந்த மேட்டிமையையும், எந்த பிசாசின் மந்திர தந்திரங்களையும் நாங்க கீழ்ப்படுத்தி கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ வைக்கிறவர்களாக இருக்கிறோம், சிறைப்பிடிக்கிறவர்களாக இருக்கிறோம். நாங்க பிசாசின் கிரியைகளுக்கு எதிர்த்து நிற்போம். பிசாசு சிறைப்படுத்தி வைத்திருக்கிறவன கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் எங்கள் பக்கமாக இழுப்போம், கிறிஸ்து பக்கமாக இழுப்போம் அப்படின்னு சொல்கிறோம். பதிர்களா, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும், தர்க்கிக்கிற ஆவிகள், தடுக்குகிற ஆவிகள், தடைகளை உண்டு பண்ணுகின்ற பிசாசின் கிரியைகளை நாங்கள் என்ன செய்வோம்? அவைகளை நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படியத்தக்கதாக சிறைப்பிடிக்கிறவர்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட பெரிதான கிருபையை கர்த்தர் தாமே இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசித்து ஜெபித்து நாம முடிக்க போகிறோம். 2 கொரிந்தியர்ல 2வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அன்பானவர்களே, பார்த்தீர்களா? மாம்சத்தின்படி நீங்கள் போர் செய்ய வேண்டாம். பவுல் நமக்கு முன்மாதிரியாக சொல்லியிருக்கிறார். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தாலும் நாங்கள் மாம்சத்தில் போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு
அது தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க செய்து எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை விளங்க வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த அன்பு தெய்வத்தை உயர்த்தி ஆராதித்து புகழ்ந்து போற்றி ஒரு பாடலை பாட நான் ஆசைப்படுகிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே எப்பொழுதும் எங்களையே வெற்றி சிறக்க செய்து ஜெயம் தந்து மகிழ்பவரே ஆராதனை உமக்கே. எத்தனையோ வசனங்களை, விசுவாச வசனங்களை, பலப்படுத்துகிற வசனங்களை, ஆரோக்கியமாக்குகிற வசனங்களை, அசுத்த கிரியைகளை அழிக்கிற வேத வசனங்களை எழுதி கொடுத்த அன்பு தெய்வமே, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே எப்பொழுதும் எங்களையே வெற்றி சிறக்க செய்து ஜெயம் தந்து மகிழ்பவரே ஆராதனை உமக்கே. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே எப்பொழுதும் எங்களையே வெற்றி சிறக்க செய்து ஜெயம் தந்து மகிழ்பவரே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இரக்கமும் மனதுருக்கமும் நிறைந்த தெய்வமே, ஆராதனைக்குரிய அன்பு தெய்வம் இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அன்பானவர்களே, ரெண்டு காரியத்தை பார்த்தோம். உபாகமத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்திலையும், இன்னும் 2 கொரிந்தியர்ல 10ஆம் அதிகாரத்தில் உள்ள அந்த 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை நாம வாசித்து தியானித்தோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிரியமானவர்களை, விசுவாசிக்கிறீர்களா? சும்மா இருக்கிறது நம்முடைய வேலை, யுத்தம் பண்ணுகிறது கர்த்தர் தாமே, துரத்துவது நம்ம வேலை, ஓடுவது எதிராளியினுடைய வேலை. அறிக்கையிடுங்க. அப்படி நம்ம தலை தாழ்த்தி ஜெபிப்போமா? பிதாவாகிய தேவனே, கர்த்தராகிய இயேசுவே, உமக்கு நாங்க கீழ்ப்படிவோம், இன்னும் 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 கீழ்ப்படிவோம், இன்னும் கீழ்ப்படிவோம், இன்னும் கீழ்ப்படிவோம், பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம். இந்த புதிய ஆண்டுல உம்முடைய சாயலாக, உம்மை அணிந்தவர்களாக, உம்முடைய சிந்தை உள்ளவர்களாக, உம்முடைய செயல் பாடுகள் உள்ளவர்களாக எங்களை மாற்றுவீராக, எங்களை மாற்றுவீராக. நான் பார்க்கின்ற பார்வையும், நான் பேசுகிற பேச்சியும், நடக்கின்ற நடையும், ஜெபிக்கின்ற ஜெபமும் உம்மை போலவே, உம்மை போலவே, உம்மை போலவே, உம்மை அணிந்தவர்களாக, உம்முடைய சாயலாய் மாறினவர்களாக இன்னும் உம்மை போல மாற்றும், இன்னும் அது வழிகளில் நடத்தி இந்த உலகத்தில் சாட்சியா வாழ உதவி செய்யும். இந்த வேதவசனம் உம்முடைய நாமத்திற்கு மகிமையா இருக்கட்டும். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக உம்மை கிட்டி சேர உம் பக்கம் இழுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.